வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த ஆலோசனையில் என்னென்ன அம்சங்கள் கலந்தாலோசிக்கப்படுகின்றன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில தற்பொழுது திமுகவுடைய மாவட்ட செயலர் கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்த பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது வரைவு வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. இது குறித்து திமுக மாவட்ட செயலர் கூட்டத்தில் முக்கியமான ஆலோசனைகள் முதலமைச்சர் ஏற்பட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் 97 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. தொடர்ந்து பல தொகுதிகளில் லட்சக்கணக்கில் வாக்காளர்களுடைய பெயர்கள் விடுபட்டிருக்கிறது. இது குறித்தெல்லாம் சரிபார்க்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில எஸ்ஐஆர் பணிகளின் போது எப்படி திமுகவுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர்களும் தொகுதி பொறுப்பாளர்களும் அப்போது களத்திலிருந்து பணியாற்றினார்களோ அதே போல வரைவு வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் பணியிலையும் யார் யார் பெயர்கள் விடுபட்டிருக்கிறது என்ற அடிப்படையில ஏறக்குறைய 66 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இடம்பெயர்ந்திருப்பதாகவும், அதாவது முகவரி மாறி இருப்பதாக கூறி வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் இடம்பெறவில்லை. தகுதியான வாக்காளர்களுடைய பெயர்கள் விடுபட்டிருக்க கூடாது என்ற அடிப்படையில இது குறித்து தொடர்ந்து திமுக மாவட்ட செயலாளர் கண்காணிக்க வேண்டும், இந்த பணிகளிலையும் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் ஆலோசனை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தொகுதி பொறுப்பாளர்களும் இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் உரையாற்றிருக்கிறார். எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில எவ்வளவு வாக்காளர்களுடைய பெயர்கள் இடம்பெறவில்லை, என்ன காரணத்துக்காக இடம்பெறவில்லை என்ற கருத்துக்களை முதலமைச்சர் மாவட்ட செயலர் வாயிலாக கேட்டறியிருக்கிறார். அதன் பின்னர் இந்த பணியின் போது தற்போது முகாம்கள் எல்லாம் தொடங்கி இருக்கிறது. இந்த முகாம்களையும் பொதுமக்கள் தொடர்ந்து வாக்காளர்களுடைய பெயர்கள் விடுபட்டிருந்தால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். தகுதியான வாக்காளர்கள் பெயர்கள் இல்லை என்றால் அவர்களுக்கு அந்த முகாம்களையும் அவர்களை தொடர்ந்து விண்ணப்பிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.